வந்து இன்டர்வலுக்கு அப்புறம் கண்ணோட தண்ணியோட தான் ஃபுல்லா உட்காந்து பார்த்துட்டே இருந்தேன். சம்டைம்ஸ் எனக்கு பேச்சே வர மாட்டேங்குது பாருங்க. லைக் எனக்கு சோக் ஆயிடுச்சு தொண்டைலாம். ஃபீலிங்கா இருந்துச்சு. ரொம்ப மிட்ரில் எங்க மாமா பையன். இவ்வளவுல என்னைய கண்ணெல்லாம் கலங்க வச்சிட்டாங்க. சூப்பரா இருக்கு படம். செமையா இருக்கு. நல்லா பண்ணிருக்காங்க. நல்லா இருக்கு. ஆமா நானே அழுதுட்டேன். சூப்பரா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சுங்க படம். செம்மையா இருந்துச்சுங்க. படம் ஃபுல்லாவே எமோஷனலா தான் இருந்துச்சு. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் அந்த இன்டர்வல் வரைக்கும் தான் கொஞ்சம் ஹாப்பியா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஹாப்பி மூவிங்கா இருந்தது. அதுக்கப்புறம் இன்டர்வலுக்கு அப்புறம் ஃபுல்லாவே எமோஷனல் சீன்ஸ் தான் இருந்துச்சு. நிறைய வந்து பேட்ரியாட்டிக் அண்ட் அந்த எமோஷனல் ஃபீல் தான் ஃபுல்லா இருந்தது படம் ஃபுல்லா. டெஃபினட்டா ஹவுஸ்ஃபுல்லா இதுக்கப்புறமும் போகும். எனக்கு தெரிஞ்ச இந்த மூவி வந்து ஒரு 100 days ஃபுல்லாவே தியேட்டர்ல ரன் ஆகும்னு நினைக்கிறேன். எமோஷனலி வந்துட்டு நம்ம அந்த இடத்துல இருக்க மாதிரியே ஃபீல் ஆச்சு. லைக் நம்ம ஒன் ஆஃப் ஹிஸ் ஃபேமிலி மெம்பர் மாதிரி நம்ம ஃபீல் பண்ணோம். அந்த அளவுக்கு கனெக்ட் பண்ண முடிஞ்சது. ஸோ டைரக்டர் வந்து அந்த படத்துக்குள்ள நம்மள கொண்டு போயிட்டாங்க. சிவகார்த்திகேயன் சார் வந்து அந்த கேரக்டர்லயே வாழ்ந்திருக்காரு. அவர் சிவகார்த்திகேயன் சார்ன்றதே மறந்துட்டேன் நான். இவரை தான் பார்த்தேன். முகுந்த் சாரை தான் பார்க்க முடிஞ்சது. ஆமா ஆக்சுவலா நடிச்ச மாதிரியே இல்ல. அகைன் வந்து அவர் வாழ்ந்திருக்காரு அந்த கேரக்டர்ல. அவங்களும் வந்து இந்துவாவே வாழ்ந்திருக்காங்க. ஆமா எனக்கு ஆக்சுவலா ரொம்ப ஃபுல்லாவே வந்து இன்டர்வலுக்கு அப்புறம் கண்ணோட தண்ணியோட தான் ஃபுல்லா உட்காந்து பார்த்துட்டே இருந்தேன். சம்டைம்ஸ் எனக்கு பேச்சே வர மாட்டேங்குது பாருங்க. லைக் எனக்கு சோக் ஆயிடுச்சு தொண்டைலாம். சூப்பர் படம் சார். சிவா சாருடைய ஆக்டிங்லாம் அருமையா இருந்துச்சு. இவ்வளவுல என்னைய கண்ணெல்லாம் கலங்க வச்சிட்டாங்க. இன்னும் கூட அந்த ஃபீலிங்ல வரல. அப்போ அந்த டைம்ல அந்த முகுந்த் சார் வந்து எந்த அளவுக்கு அவரோட ஃபேமிலியில இருந்திருப்பாங்கன்றத ரொம்ப தெளிவாக எடுத்திருக்காங்க படம். சூப்பர் அல்டிமேட் படம் சார். தேங்க்யூ. அல்டிமேட் சார். அதாவது அவர் பார்க்க மிலிட்ரி ஆர்மி ஆஃபீஸரா அதுக்காக ரொம்ப அவர் உடம்ப வந்து வருத்தி எதிர்பார்க்கல. இவ்வளோ தூரம் சூப்பராக வந்திருக்குன்னு எதிர்பார்க்கல. அருமையாக இருந்துச்சு படம். ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, மியூசிக்கில் அந்த அளவுக்கு ரொம்ப பெருசாக சொல்ல முடியாது. ஏன்னா வந்து மியூசிக்கல் சம்மந்தப்பட்ட படம் கிடையாது. முழுக்க ஆர்மி சம்மந்தப்பட்டதுல ஃபேமிலி அந்த லவ் எல்லாமே பக்காவாக இருந்துச்சு. ரொம்ப தேங்க்ஸ். உண்மையாவே எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. எல்லாமே ப்ரௌட் ஆஃப் எல்லா ஆர்மி மேன் இப்போ இருக்கிற எல்லா ஆர்மி மேனும் இந்த படத்தை பார்த்து ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவாங்க. இப்போ வர சின்ன பையனை இதை பார்த்துட்டு நானும் ஆர்மியில் ஜாயின் பண்ணலாமான்ற அளவுக்கு ஒரு வெறித்தனம் வந்துருச்சு. நான் கூட பையன் ஆசைப்பட்டா கூட செய்யலான்னு தோணுது. இல்லை பையன் ஆசைப்பட்டு இப்போ அதை பார்த்தோன்னா ஒரு வெறித்தனமாக வந்துச்சு. சரி அவன் ஆசைப்பட்டா அதை கூட செய்ய சொல்லலாம். ஏன்னா ஒரு ஆர்மி ஆஃபீஸர் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றத இதில் தெளிவாக தெரியுது. இந்த அளவுக்கு ஒரு ரேங்க் வந்த ஆஃபீஸர் நல்லபடியாக போகணும். தேங்க்யூ சார். இல்லை அது கமெண்ட்ஸ் அந்த அளவுக்கு சரியாக தெரியல. இது ரொம்ப நாள் ஆசை, டைமிங் கிடைக்காம இருந்துச்சு. அதனால ஒரு 3-4 நாளாக ட்ரை பண்ணி இன்னைக்கு தான் ஃபேமிலியோட வந்திருக்கேன். தேங்க்யூ. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த படத்தை பார்த்தவங்க சில பேர் அழுவல என்னன்னு தெரியல. அம்மா அழுட்டாங்க. எல்லாரும் அது கொஞ்சம் இமோஷனலா இருந்துச்சு. அண்ட் இது ட்ரூ ஸ்டோரின்னு சொல்லும் போது எனக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு. ஜெய் அமரன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபீலிங்கா இருந்துச்சு. ஐ மீன் ரொம்ப எமோஷனலா கனெக்ட் ஆகும். லைக் நம்ம வந்து எப்படி சொல்றது, ஒரு ரியல் லைஃப் லவ் ஸ்டோரி எடுத்திருக்கனால நம்ம சீதாராமன் எவ்வளோ எஃபர்ட் இருந்துச்சோ அதை விட பல மடங்கு நமக்கு எஃபர்ட் இருக்கும். ஐ மீன் எமோஷனலா நமக்கு சூப்பரா இருக்கு. ஐ மீன் துப்பாக்கி கரெக்டான ஆள் கையில தான் இருக்கு. எஸ். சாய் பல்லவி கண்டிப்பா அவங்களுக்கு அவார்ட் தரணும். ஸோ சூப்பரா பண்ணியிருக்காங்க. சாய் பல்லவி அதாவது சிவாக்கு ஈக்குவலா சாய் பல்லவி பண்ணியிருக்காங்க. ஆக்ஷன் சூப்பரா இருந்துச்சு. பட் ஆனால் எமோஷனல் தான் வந்து நிறைய கனெக்ட் ஆகுது. ஆமா ரொம்ப அழகா வச்சாங்க. ஆக்ஷன் சீக்வன்ஸும் சூப்பரா இருக்கு. பட் ஆனால் ஆக்ஷனோட எமோஷன் தான் நிறைய கனெக்ட் ஆகும். செகண்ட் டைம் வாட்சிங். நானே செகண்ட் டைம் வாட்சிங் இல்ல. பட் ஆனா அமரன் நீங்க எத்தனை வாட்டி வேணா வாட்ச் பண்ணலாம். ஸோ எமோஷன் நமக்கு. ஆமா நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு. சூப்பரா பண்ணிருக்கேன். படம் பிடிச்சிருக்கு. நல்லா இருக்கு. ஆமாங்க கிளைமேக்ஸ் எமோஷனலா இருக்கு. வெரினா மாசான படம் நீங்க பாருங்கண்ணா. ஆனால் எமோஷனலா இருந்ததுண்ணா. ஸோ பார்க்கலாம், ஃபேமிலியாக பார்க்கலாம். அவ்வளோதாண்ணா.
மியூசிக்லாம் நல்லா தான் இருந்தது. டியூனுங்க அந்த படத்துக்கூட சீன் எல்லாமே பயங்கரமாக இருந்தது. ஸோ சிவகார்த்திகேயன் பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் படத்தில் வெறியாக இருந்தது. ஸோ என்னன்னா ஒரு ஆர்மியோட லைஃப் கஷ்டத்தை பற்றி புரிஞ்சுக்கலாம் ப்ரோ. இது கஷ்டமாக தான் இருக்குது ரொம்ப படம். அழுவரும் நாங்கள் நிறைய பேர், பட் அது இல்லை, ஆனால் எமோஷனலான படம் தான். கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம் ப்ரோ. லைக் உண்மையான ஸ்டோரி, இப்படி ஒரு ஸ்டோரி இருந்திருக்கு, இப்படி ஒரு ஸ்டோரி நடந்திருக்கு. இது மேலே ஒரு இதே இல்லைன்னா லைக் பார்க்குறவங்களுக்கே கஷ்டமா இருக்கு பார்க்கறதுக்கு. இது நான் அவங்களுக்கு எப்படி நடந்திருக்குன்னு யோசிச்சு பார்க்கறதுக்கே முடியல. இப்போ இது ஒரு கதையை எடுத்திருக்காங்களே, நம்ம பார்க்கணும், கண்டிப்பாக பார்த்தாகணும் ப்ரோ. ஒரு இன்ஸ்பிரேஷன் ஸ்டோரி தான் ப்ரோ, ஒரு மோட்டிவேஷன் ஸ்டோரி. பார்க்கலாம், யார் வேணாலும் பார்க்கலாம். படம் நல்லா இருக்கு. ரொம்ப எமோஷனலா இருக்கு. கிளைமேக்ஸ் அழுது ஆமா ஆமா, உண்மைதான். சிவகார்த்திகேயன் ஆக்டிங் ரொம்ப நல்லா இருக்கு. அவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க ஹீரோயினா ஹீரோயின் நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபேமிலியா பார்க்கலாமா? பார்க்கலாம், கண்டிப்பா பார்க்கலாம். எப்படிமா இருக்கு? சூப்பர். படம் எப்படிமா இருக்கு? படம் எப்படிமா இருக்கு? நல்லா நல்லா இருக்கு. நல்லா இருக்கு சார். சிவகார்த்திகேயன் ஆக்டிங் எப்படிமா இருக்கு? சூப்பரா இருந்தது. கரெக்ட் ஆகுதுங்களா படம்? அமரன் படம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சிவகார்த்திகேயன் சாரும் சாய் பல்லவி மேமும் ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் எந்த படம் பார்த்தோம் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து அழுவ மாட்டோம், ஏதாச்சும் ஒரு சீன் பார்த்து அழுவோம். அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு எதுனா ரொம்ப கனெக்ட் ஆனா அழுவோம். இந்த படம் அப்படி இல்லை, மோஸ்டாகவே நிறைய இடத்துல ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு. அவ்வளோதான். அப்புறம் கிரேட் சல்யூட் ஃபார் முத்துன் சார். தேங்க்யூ. ஹார்ட் டச்சிங் மூவி. என்னால் விட்டு வெளியவே வர முடியல. ஸ்டில் விட்டு வெளியே வர முடியல அந்த மூவியை விட்டு. பிடிச்சிருக்கு ரொம்ப.